வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 6 பார்க்க போறோம். இது 2024 குரூப் 4 கொஸ்டின். 2024ல நடந்த குரூப் 4 கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின், ஒரிஜினல் ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ஆன்சர் கீ சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்த்தாலும் 20லேருந்து 30 கொஸ்டின் வரும். சரிங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டினா வரும். அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்காங்க, நம்மளுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு பிழைகள் திருத்தப்படும். நம்மளோட ஐடியா நிறைய கிடைக்கும். சரிங்களா? வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எதுன்னு கேட்டா வந்தால். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றுன்னு கேட்டா வந்தால். ராமன் வந்தான் இது எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான்ங்கிற ஒரு எழுவாய் தொடர். ராமன் வந்தான்ங்கிறது ஒரு எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதலு மூன்றாம் நாலாம் சீர்கள் முதலெழுத்து அளவத்து நிற்க இரண்டாம் எழுது ஒன்றோட தொடுப்பது என்ன எதுகைன்னு கேட்டா இது வந்து மேல்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் வந்து நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். பழமொழியை நிறைவு செய்க. இது வந்து மரத்தை இலை காக்கும், மரத்தை மானத்தை வந்து பணம் காக்கும். இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, மோனை சொல்லை கண்டறிய. நந்தவனம் கண்டிறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்வோற்ற வந்தாயோ எதுன்னு கேட்டால் நந்தவனம் நற்றமிழ். சரிங்களா? ந ந இதான் மோனை. முதலெழுத்து வந்துடுது மோனை. அடுத்து பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல இது ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணம் பாடுவதில் சிறந்தவர். இதுக்கேற்ற வினா எதுன்னு கேட்டால் 4 ஆப்ஷன் டி. தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? இதான் விடைக்கேற்ற வினா. அடுத்து பாருங்க, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ்ங்கிறது ஒரு பண்புத்தொகை. சரிங்களா? செம்மை பிளஸ் தமிழ். காவிய தர்சனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்ததுன்னு கேட்டால் தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகாருன்னு கேட்டால் இதான் வந்து சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கல ஆப்ஷன் பியில் வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அது கூரை போட்டனர் வராது, கூரை வெய்தனர் வரும். இதுதான் சரியான பதில். பொருந்தாத சொல்லை கண்டீர்க. இதில் வந்து பொருந்தாதனா தவறான வார்த்தை. செப்பலோசை, துள்ளலோசை, அகலோசை உண்டு, ஓசையில் உண்டு. ஓங்கலோசை வராது, அது தூங்கலோசை வரும். சரிங்களா? இது வந்து ஓங்கலோசை தவறான பதில். எதிர்ச்சொல் அறிய. சரியா? ஊக்கம் அப்படியே எதிர்ச்சொல் வந்து சோர்வு. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுத நீள் பிளஸ் உழைப்பு. இதை பாருங்க, படமாட கோயில் பகர்வதற்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகற்கு ஆமே. இதில் வந்து பரஞ்சொல்லும் மூனை எதுன்னு கேட்டால் பொழிப்பு மூனை. சரிங்களா? இதில் என்ன மூனை வந்திருக்கு? பொழிப்பு மூனை. பொழிப்பு மூனை அப்படிங்கிறது 1 3 சேர்ந்தது தான் இருக்கும். இங்கே பாருங்க, படமாட பகர்வதற்கு நடமாட நம்பருக்கு நடமாட நம்பருக்கு படமாட பகருக்கு. இது வந்து முதலெழுத்து 3ஆம் எழுத்து வருது. இதில் வந்து பொழிப்பு மூனை. சரிங்களா? எவ்வகை வாக்கியம் என அறிய. பூக்களை பறிக்காதீங்கிறது ஒரு கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு வருக. இமிலிசைங்கிறது ஒரு வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது வந்து பொருளாக பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாக பெயர். பயனில்லாத கடநிலத்து ஒப்பானது யாருன்னா கல்லாதவர். பயனில்லாத கடநிலத்து ஒப்பானது யாருன்னா இது வந்து கல்லாதவர். திருக்குறள் வழியில் துன்பப்படுவார்னா நாவை காக்காதவர் வந்து துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நச்சப்படாதவர் செல்வம் நடுவூரும் மச்சு மரம் பழுத்ததஞ்சு இக்குறள் இடம்பெற்றில் அணிகின்ற ஓமேனி. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டால் ஞானக்குறள். ஞானக்குறள் வந்து ஔவையார் இயற்றியது, மற்றெல்லாம் ஔவையார் இயற்றாது. சரிங்களா? அடுத்து பார்த்தா கரை போரு இலக்கண குறிப்பு 2ஆம் மெச்சுமை தொகை. கரை ஐவர் தான், அப்போ 2ஆம் மெச்சுமை தொகை. புறநாற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். புறநாறு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் த கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்த ஜார்ஜ் எல் ஹார்ட். சரிங்களா? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார்னா அருளப்பர். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார்னு கேட்டால் அருளப்பர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டால் சோழ நாடு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டால் சோழ நாடு. செறி மொழியாக செவி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனந்தாரே
தொல்காப்பியம் இந்த பாடலை தொல்காப்பியம் வழியில் குறிப்பிடும் இலக்கியம் கேட்டால் பல்லு. சரிங்களா? சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது கேட்டால் தூது தான். சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டால் குடகுத்து. சங்க இலக்கியம் கரகாட்டம் எவ்வாறு அழைப்பது குடகுத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் யாருன்னா என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டார் யாருன்னா கடுகுவேல் சித்தர் தான் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டார்னா. புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுவார்னா உவே சுவாமிநாதன். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுவார் யாருன்னா உவே சுவாமிநாதன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தார்னா திருவிக்க தான் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவர் மேடை பேச்சை மொழிபெயர்த்தார். சரிங்களா? இது தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தேங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர்னா கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாதா சாஹேப் பால்கே விருது முதல் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் கேட்டால் 1969 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா முத்துச்சாமி தான் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என புகழுக்குரியதுன்னு கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகால் தான் ஆசியாவில் பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது. மஞ்சள் காமாலையை எளிய மருந்து என்று பயன்பாட்டுக்கு வரும் செடின்னு கேட்டால் கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாம் ஒன்று தான். இவை மூன்றும். சரிங்களா? உப்பள தொழிலாளர்கள் ஓப்பு வாழ்க்கையை குறிப்பும் புதினு கேட்டால் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்னா பாசிங்காரம் தான் தினத்தந்தி நாளில் பணியாற்றிருக்காங்க. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர்னா திருவிக்க தான் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். அடுத்து பாருங்க. உங்கள் உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பேர் செய்திப்படம். உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது என்ன படம் கேட்டால் செய்திப்படம். தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியார்னா புதுமை பித்தன். தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியார்னா புதுமை பித்தன். அடுத்து பாருங்க. 48வது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியார்னா முத்துச்சாமி. அடுத்து பாருங்க. 49 கொஸ்டின். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக இருந்த நூல் எதுன்னு கேட்டால் சிரவண பிதிர்பதி தான் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். பொறுத்துக்க பாருங்க. 50வது கொஸ்டின். அலெக்சாண்டர் பெயின். சரிங்க? அலெக்சாண்டர் பெயின்ங்கிறது குறியீடுகள் மின்னாற்றல் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸிங்கிறது இணைய வணிகம். ஜான் ஷெப்பர்டு பாரன்கிறது கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவி. மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்னா தானியங்கி பணயந்திரம். அதாவது ஏடிஎம் மிஷின். சரிங்களா? அடுத்து பாருங்க. தமிழ் பதிப்பகத்தின் தலைமகன் என்று போற்றப்படுகிறார்னா தாமோதரன். மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் யாருன்னா ராஜாஜி. மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் யாருன்னா ராஜாஜி. அக்கூட்டத்தில் கூற்றுக்காரன். சரிங்களா? அக்கூட்டத்தில் தலையை கொடுத்திரும் தலைநரை காப்போம் என்று மாப்போ சிவஞானம் முழங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் தான் சரி, கூற்று 1 தவறு. திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யாருன்னா இளங்குமரனா. சரிங்களா? அடுத்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு கேட்டால் அதாவது ராஜ சிம்மேஸ்வரன் கோயில் தான் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியது. சரிங்களா? அடுத்து பாருங்க. குத்தி நின்றால் குஞ்சும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள்னு கேட்டால் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதில் இசைக்கருவிகள் அகர வரிசைப்படுத்துக. இதில் உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க. மணக்குரங்கு என்னும் சொல்லின் இலக்கண குறிப்புன்னு கேட்டால் இது மணக்குரங்கிறது உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிய. பொருந்தாத சொல்லுன்னு கேட்டால் 6 தான் பொருந்தாத சொல்லு. கடல், ஆழி, பறவை இல்லைங்கிறது கடலை குறிக்கிறது. பிழை திருத்தம் செய்க. சரிங்களா? மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதில் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். பிறவினை சொற்களை கண்டறிய. இதுல பாத்தீங்கன்னா வருவித்தான், திருத்தினான் இது பிறவினை சொற்கள். பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழி
யாழ் மீட்டினால் இதில் வந்து செய்வினை வாக்கியம். பூங்குழி யாழை மீட்டினால் இது வந்து செய்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினா அமைத்தல், அதாவது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் இது வந்து வினா கேட்டால் எத்தகைய முதலீட்டை பெருக்குவதாக பொருட்கள் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர் பொலிக்கும் நசையி பொந்து மஞ்சை நல்குவர் சாவர். சாவகர் இதில் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? அதாவது கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் பொந்து மஞ்சை, இதுதான் சரியான பதில். தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பேருன்னு கேட்டால் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மலர் வீட்டுக்கு செஞ்சாலுங்கிறது செல். மலர் வீட்டுக்கு செஞ்சாலும் செல்ங்கிறது இது வந்து வேர்ச்சொல். அதாவது வேர்ச்சொல் எப்போதும் கட்டளை பொருள் தான் இருக்கும். சரிங்களா? ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதுக. சூழ் அப்படின்னா அது வந்து கருப்பம். ரெண்டாவது சூழ் தமிழுக்கு வர இல்லை பார்த்தீங்களா, அதில் வந்து சுற்று. ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லை பாருங்க, சபதம். சூழ்னா சபதம். பிழையற்ற விட தொடரை கண்டறிய. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், இதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொல் வழக்கை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுக குறிப்பிடுதல் வந்து இடக்கரம். மங்களமான சொல்லை மாற்றி மங்களம் இல்லாத சொல்லை குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை வந்து இடைக்காரம் மங்களம் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து சரி. நாகரிகம் கருதி மறைமுக இடைக்காரம். ரெண்டாவது வந்து மங்களமான சொல்லை வச்சு மங்களம் மாற்றி மங்களம் இல்லாத சொல்லுகளை குறிப்பிடுவது வந்து மங்களம்ங்கிறது தவறான இது. ஆப்ஷன் சியும் சரிதான். சரிங்களா? வெண்பாக்குரிய ஓசை என்ன ஓசைன்னு கேட்டால் செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அது ஆசிரியர் வந்து நப்பூதனார். காசி காண்டம் வந்து அதிவீரமா பாண்டியன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். காலக்கணிதம் யாருன்னா கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள்னு கேட்டா ஐ என்னும் ஓரெழுத்து மொழின்னு கேட்டா தலைவன். இதில் பாருங்க பிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல்லுன்னு கேட்டால் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாரதியார் வந்து இத்தொடரில் இடம்பெற்ற வலுவமைதி கேட்டால் மரபு வலுவமைதி. அடுத்து பாருங்க 75 கொஸ்டின். மணிமொழி கோவை அடைமொழியாக குறிக்கப்படும் நூலுன்னு கேட்டால் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதெல்லாம் வந்து மணிமொழி கோவை என அடைமொழியாக குறிப்பிடும் நூல்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, 15 என்றால் என்ன? 18. இனிவை 40 பாடலின் ஆசிரியர்னா பூதச்சேத்தனார். பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் இவ்வகையில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும்னா நாக்கணவாய் பறவை. பூவைன்னா நாக்கணவாய் பறவைகள். உத்தரகாண்டம் யாருன்னா ஒட்டக்குத்தர். 80வது கொஸ்டின் பாருங்க, படை மாக்கள் என்னும் அழைக்கப்படுதுன்னா படைமாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக்க பாருங்க, மணிமேகலை ஆசிரியர்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இளங்கோடிகள். பெரிய புராணத்தின் ஆசிரியர் வந்து சேக்கிலார். திருவிளையாட புராணத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது என்னது கடம்பவனம். அந்த ஊரை வந்து சொல்கிறாங்க கடம்பவனங்கிறது. இது வந்து என்னன்னு கேட்டால் திருவிளையாட புராணத்தில் வரும். சரிங்களா? அந்த பாடல் வரி பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்றியதுன்னு கேட்டால் குயில் பாட்டு. குடும்ப விளக்கு பாரதிதாசன். சரிங்களா? இதில் வந்து குயில் பாட்டுங்கிறது பாரதியார். வாழங்கே நீண்டு எழுந்த வல்லுகி இறங்கே நாலு என தொடங்கும் இரட்டுற மனிதர் பாடலின் ஆசிரியர் கேட்டால் கவி காலமேக புலவர். அடுத்து பாருங்க, சரியானதை கண்டறிய. மனோன்மணியத்தின் கிளைக்கதையை சிவகாமி சபதம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பாருங்க, நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவில் அமைந்துள்ளது. மனோன்மணியம் தமிழில் இருந்த முதல் பாவகை நாடகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இது வந்து சரியான இது. 3வது ஆப்ஷன் வந்து எளிய நடையில் வெண்பாவில் அமைந்தது தவறானது. சரிங்களா? சரியானதான் கண்டறியும் கேட்டிருக்காங்க. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டால் நம்மாழ்வார். திருவிருத்தம் நூலின் ஆசிரியர் கேட்டால் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகம் எனும் பாடியவர் யாருன்னு கேட்டால் சுந்தரர். திருக்கேதாரம் பதிகத்தை பாடியவர்னா சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில்
வீடுகளில் ஓதப்படும் பாடல் எதுன்னு கேட்டால் திருப்பாவை. திருப்பாவை தான் மார்கழி திங்கள் திருமால்களும் வீடுகளில் ஓதப்படும் பாடல். தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவரான தேவநேய பாவனர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதே தமிழ் படிக்க தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர்னா சுரதா. சரிங்களா? பகுத்தறி கவிஞர் என அழைக்கப்படுவது யாருன்னா உடுமலை நாராயண கவி. வாழ்வில் செம்மையை செய்வோம் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியார்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து பாருங்க, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிற எதுனா எத்தனை அடி உயரத்தில்னா 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. சரிங்க, பொறுத்துக. அக்ஷபியாசம் என்கிறது என்னது? அக்ஷபியாசங்கிறது ஒரு எழுத்து பயிற்சி. வித்யாபியாசங்கிறது என்னது? வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. வித்தியா ஆரம்பம். சரிங்க, வித்தியா ஆரம்பம் கேட்டால் கல்வி தொடக்கம். சரிங்க, சீதாள பத்திரம் கேட்டால் தாளை மடல். எனக்கு வறுமை உண்டு, மனைவி உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவனர். இது பார்த்தீங்கன்னா இது பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா? பழைய புக்கில் தேவநேயங்கிற டாப்பிக்கில் இருக்குது. பழைய 8th புக்கில் நினைக்கிறேன். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கேட்டால் கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறனா பட்டுக்கோட்டை கல்யாண சந்தனா. பௌத்தரி கவியராக என அழைக்கப்படுகிறார் உடுமலை நாராயண கவி. அடுத்து பாருங்க, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவிலே முதல் பொது நூலகம் கேட்டால் மும்பை நடுவு நூலகங்கிறது தவறானது. இது கல்கத்தா. சரிங்களா? கல்கத்தா நடுவு நூலகம்னு ஒரு நினைக்கிறேன். உலகிலே தமிழ் நூலகம் அதிகமான நூலம் கன்னிமார நூலம். இது கரெக்டு தானே தான். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். சரிங்களா? இது ACD இதெல்லாம் சரியான. இது தவறானதுன்னு கேட்டால் இந்தியாவில் முதல் பொது நூலகம்ங்கிறது மும்பை நடுவு நூலகங்கிறது தவறான பதில். அன்புடைய நம்ம சேனலில் 2024 குரூப் 4 உள்ள தமிழ் 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி வர்ற டிசம்பர் மாதம் நம்மளுக்கு குரூப் 4 இருக்குது. இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு குரூப் 2 இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.